ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோவில் ஜார்ஜ் மன்னருடைய காப்பர் காயின்னு ஒரணா பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜார்ஜ் மன்னருடைய காப்பர் மெட்டலோடைய காசை பற்றி தான் ஃபுல்லாக வரலாறு, அது எப்போ தோன்றுச்சு, அதை பற்றியான ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு அரிய நாணயம்னா இந்த ஒன்னரா அண்ணா காயின்னு. இந்த நாணயம் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் 5ஆம் மன்னர் ஆட்சி காலத்துல வெளியிட்டாங்க. ஜார்ஜ் 5ஆம் மன்னர் 1910 முதல் 1936 முதல் பிரிட்டிஷ் இந்திய நாட்டின் பேரரசாக இருந்தாரு. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்தியாவின் நாணய முறை இன்னைக்கு போல இல்லாம டெசிமல் சிஸ்டம் கிடையாது. ஒரு ரூபான்றது 16 நா, ஒரு நான்றது 4 பைசே. அதனால சிறிய பரிவர்த்தனை கூட பாத்தீங்கன்னா இந்த ஒன்னரணா போன்ற குறைந்த மதிப்புள்ள நாணயங்கள் தான் பயன்படுத்தப்பட்டாங்க. நாணயத்தின் வடிவமைப்பு பார்த்தீங்கன்னா இந்த ஒன்னரணா காயின் பொதுவா பிரான்ஸ் மெட்டல் மூலமா தான் தயாரிக்கப்பட்டது. இந்த நாணயம் பார்த்தீங்கன்னா மிகவும் சிறிய அளவில் தான் இருக்கும். நாணயத்தை முன்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் மன்னருடைய முகமும் பின்னாடி பார்த்தீங்கன்னா அவருடைய எழுத்துக்களும் காணப்படும். இந்த நல்லா நம்ம இதை ஜூம் பண்ணி பார்த்தோம்னா நல்லா தெரியும். நாணயத்துல பின்புறத்துல பாத்தீங்கன்னா ஒனரா அண்ணா இந்தியா என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அதன் கீழே பாத்தீங்கன்னா காயினுடைய வெளியான வருடமும் எழுதப்பட்டு இருக்குது. இந்த காயின் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் 2 முக்கிய மினிட்டுகளில் தயாரிக்கப்பட்டு இருக்குது. இது பாத்தீங்கன்னா எங்க தயாரிக்கப்படுறாங்க பாத்தீங்கன்னா பாம்பே மின்ட்டும் கல்கத்தா மின்ட்டும்னு 2 இடத்துல இதை தயாரிக்கிறாங்க. பாம்பே மின்ட்ல தயாரிக்கப்பட்ட காயின்ல பாத்தீங்கன்னா சில சமயம் பாத்தீங்கன்னா ஒரு சிறிய டாட் போல இருக்கும். இது எந்த வருடம் தயாரிக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா 1912 முதல் 1936 வரை இது வெளியிட்டு இருக்காங்க. இந்த காலம் பாத்தீங்கன்னா ஜார்ஜ் 5ஆம் மன்னருடைய ஆட்சி காலத்துல இணைஞ்சது. இது பாத்தீங்கன்னா வரலாற்று முக்கியம்னு பாத்தீங்கன்னா இந்த ஒனரா அண்ணா காயின் ஒரு சிறிய நாணயம் மட்டும் இல்லை. இது ஒரு பார்த்தீங்கன்னா இது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல இந்தியாவின் பொருளாதார வரலாற்றை நமக்கு காட்டுதும் ஒரு சின்னமாவே இருந்தது. ஒரு காயின் மூலமா கூட நம்ம அந்த காலத்தின் அரசு, வர்த்தகம், மக்களுடைய வாழ்க்கை போன்றவற்றை நமக்கு அறிந்து கொள்ள முடியும். நீங்களும் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான காயின் வச்சிருக்கீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னும் இந்த மாதிரி சுவாரஸ்யமான காயின் தகவல்களுக்கு என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.